இன்னைக்கு நம்ம இந்திய அணி 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் டே 2 பரபரப்பாக விளையாண்டு நிறைவு செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் ஆஸ்திரேலியா அணியின் போலர்கள் எல்லாரையுமே நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் கதற விட்டு, முக்கியமாக ரிஷப் பண்ட் டெஸ்ட் ஆட்டம் மாதிரியும் விளையாடலை, ஒன் டே மேட்ச் மாதிரியும் விளையாடலை, T20 ஃபார்மேட்டில் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவங்கள கதற விட்டு ஒரு சரித்திர இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டுருக்காரு. ஸோ இதன் காரணமாக நாளைக்கு டே 3 நம்ம இந்திய அணியின் வெற்றி தற்போது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு விக்கெட் இழப்போட ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்க. நம்ம பும்ரா, அதுக்கப்புறமா பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இப்படி அடுத்தடுத்து எல்லாருமே அற்புதமாக பந்து வீச நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 185க்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா 181 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையுமே அவங்க இழந்து நம்ம இந்தியாவை விட 4 ரன்கள் பின் தங்கிய நிலையில் நம்ம இந்தியா மீண்டும் இன்னைக்கே 2வது இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண துவங்கினாங்க. ஸோ இதில் 8 ஓவர் வரைக்கும் நம்ம இந்தியா விக்கெட்டை இழக்காம ஜெய்ஷ்வால், KL ராகுல் அற்புதமாக விளையாண்டாங்க. ஆனால் திடீர்னு போலந்து அவர் பந்து வீச வந்த உடனே நம்ம இந்தியாவின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்துன்னு மலன்னு சரியா ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் உள்ள வந்த நம்ம ரிஷப் பண்ட், போலந்து அவருடைய முதலாவது பால், இந்த இன்னிங்ஸில் முதலாவது பால் ரிஷப் பண்ட் தூக்கி சிக்ஸர் அடிக்க, அப்போ டேக்கப் பண்ணதான் ரிஷப் பண்ட் 33 பந்துகள் மட்டுமே தான் அவர் ஃபேஸ் பண்ணாரு. 61 ரன்கள் எடுத்தாரு, 4 சிக்ஸர்கள், 6 பவுண்டரி, 4 அடிச்சு விலசி தள்ளி நம்ம இந்தியா ஸ்கோர் சுமார் 100 தொடுமா அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. பண்ட் அவர் அடிச்ச அடியில் நம்ம இந்தியா ஸ்கோர் 100 தாண்டி கிட்டத்தட்ட பண்ட் அவர் அவுட் ஆகிறப்ப 120 தாண்டி நம்ம இந்தியாவின் ஸ்கோர் உயர்ந்திருந்துச்சு. ஸோ இதன் மூலிமா டெஸ்ட் ஆட்டத்தில் வேகமாக ஹாஃப் செஞ்சுரி அடித்த பிளேயர்களுக்கான பட்டியலில் ஏற்கனவே ரிஷப் பண்ட் அவர் தான் முதலாவது இடத்துல இருக்காரு, 28 பால். ஆனால் இன்னைக்கு 29 பாலுக்கு மீண்டும் ரிஷப் பண்ட் அரை சதத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்த ரெக்கார்ட் லிஸ்ட்டில் அவர் 2வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஸோ தொடர்ந்து விளையாண்ட நம்ம இந்தியன் பக்கம் ஒரு பக்கம் விக்கெட் சரிவு இருந்தாலும் நம்ம இந்தியனின் ஸ்கோர் லீடிங் தற்போது 150 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம இந்தியா எடுத்த அந்த லீடிங் ரன்னை கூட அவங்க கிராஸ் பண்ண முடியாமல் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நாளைக்கு டே 3 இன்னும் பிச் மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் கணிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போன பும்ரா அவர் கூட ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாரு. அதனால் நாளைக்கு டே 3 கண்டிப்பாக கடைசி நாள் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருக்க போகுது. அதில் முக்கியமாக ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண நிச்சயமாக கஷ்டப்படுவாங்க. ரன் எடுக்க கடினமான ஒரு பிச்சாக டே 3 இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம இந்திய அணியின் வெற்றி நிச்சயமாக இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வெற்றி கிடைக்கும். பிச் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. ஆஸ்திரேலியா இந்த ரன்னை அவங்க சேசிங் பண்ணுறது அவ்வளவு ஈஸியான விஷயமாக இருக்க போதில்ல அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறதால நம்ம இந்தியனின் வெற்றி நிச்சயமா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன இறுதி வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.